let's open our Bibles to Galatians chapter 1. கலாத்தியர் 1வது அதிகாரத்துக்கு நேராக இன்றைய நாளுடையதான வேத படிப்புக்கு நேராக உங்களுடைய வேதத்தை திறந்து கொள்ளுங்கள். God willing, we will cover till chapter 2 verse 16 today. தேவனுடைய சித்தமானால் 2வது அதிகாரம் 16வது வசனம் வரையிலும் நாம் இன்றைக்கு படிக்க போகிறோம். I hope you are reading the epistle to Galatians. கலாத்தியர் எழுதின நிருபத்தை நீங்கள் படிக்கிறீர்கள் என்கிறதை நான் விசுவாசிக்கிறேன். And as we are studying this together, let this word of God be imprinted in your hearts. நாம் இதை படிக்கிறதான வேளையிலே தேவனுடையதான வார்த்தைகள் நம்முடைய இதயத்தில் உள்ளதாக அது பாயட்டும். Paul founded this church in his first mission trip in Galatia. பவுல் கலேசியாவிலே தன்னுடையதான முதலாவது மிஷனரி ஊழியத்தை அங்கே இந்த சபை நிறுவினார். And Paul told them that if you want to come to faith in Christ, you just got to believe in Jesus Christ. நீங்கள் விசுவாசத்துக்குள்ளதாக வர வேண்டும் என்றால் நீங்கள் கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும் என்று பவுல் அங்கே சொல்லி இருக்கிறார். However, after Paul came back, some people came from the Jerusalem church and told them that you need to have faith in Christ plus the works of circumcision and Jewish dietary laws. அதற்கு அப்புறமாக எருசலேம் தேவாலயத்திலிருந்து ஒரு சில பேர் கடந்து வந்து அவர்கள் வித்தியாசமான ஒரு சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அந்த விசுவாசமும் தேவை, அதோடு கூட உங்களுக்கு விருத்த சேதனம் தேவை, இன்னும் விதமான கட்டளைகளும் கற்பனைகளும் தேவை என்று பிரசங்கித்தார்கள். So for Paul it was a heresy. எனவே பவுலுக்கு இது ஒரு எதிரான கொள்கையாக காணப்பட்டது. So he's writing the letter to the Galatians telling them that only Christ is needed and you don't have to add any works to your Christian faith. எனவே அந்த கலாத்திய திருச்சபைக்கு அவர் இந்த கடிதத்தை எழுதி சொல்லுகிறார், உங்களுக்கு கிறிஸ்து மட்டுமே போதுமானவராக இருக்கிறார், கிறிஸ்துவோடு கூட நீங்கள் எதையும் சேர்க்க வேண்டியதில்லை. Amen. Amen. So Paul is giving us three ways how he's defending his gospel, his apostleship and the very gospel of Jesus Christ. ஒரு மூன்று விதமான காரியங்களை அவர் சொல்லுகிறார், எப்படி அவருடையதான சுவிசேஷத்தையும் கிறிஸ்துவினுடையதான சுவிசேஷ தன்மையும் அது எடுத்துரைக்கிறார் என்கிறது. First of all, he's talking about the transformation of his personal life. முதலாவதாக அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஏற்பட்டதான மறுரூபத்தை பற்றி அவர் சொல்லுகிறார். The gospel transforms people inside out. சுவிசேஷம் ஜனங்களுடையதான உள்ள காரியங்களை அது மறுரூபமாக்குகிறதாக இருக்கிறது. If you are the recipient of the gospel of Jesus Christ, you should live a transformed life. நீங்கள் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளுகிறதான ஒரு மனிதர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையிலும் அந்த மறுரூபமாக்கப்பட்டதான ஒரு மாற்றம் காணப்பட வேண்டும். There is no change in our lifestyle and others' lifestyle. There is no point of salvation. We need to have a transformed life. மற்றவருடையதான வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கைக்கும் எந்த விதமான மாற்றமும் இல்லை என்றால் அது எந்த ஒரு வாழ்க்கையை உருவாக்காது. ஏனென்றால் நமக்கு ஒரு மாற்றப்பட்டதான ஒரு வாழ்க்கை தேவை. So in chapter 1 and verse 1, Paul is telling, கலாத்தியர் 1வது அதிகாரம் 1வது வசனத்திலே பவுல் சொல்லுகிறார், மனுஷராலும் அல்ல மனுஷர் மூலமாயும் அல்ல இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின பிதாவாகிய தேவனாலும் அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுலாகிய நானும். Amen. And Paul is telling Paul is an apostle over here. பவுல் சொல்லுகிறார் அவர் இங்கே ஒரு அப்போஸ்தலராக இருக்கிறார் என்பதை சொல்லுகிறார். He is not sent by man but he is sent from Jesus Christ and God the Father. அவர் மனிதரால் அனுப்பப்படவில்லை, பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய கிறிஸ்துவினாலும் அவர் அனுப்பப்பட்டிருக்கிறார். In verse 2 he is telling that he is not standing alone. His message and gospel is also recognized by the church that has sent him. There are other brothers and sisters who are in recognition of this. இரண்டாவது அவர் சொல்லுகிறார் அவர் தனியாக இங்கே கடந்து வரவில்லை, அவரோடு கூட சில சகோதர சகோதரிகளும் இணைந்து இந்த ஊழியத்தில் ஈடுபடுகிறார்கள் என்று. And then Paul says that I have a clear revelation from God. அதற்கு அப்புறமாக பவுல் சொல்லுகிறார் எனக்கு தேவனிடத்திலிருந்து ஒரு சரியான வெளிப்பாடு காணப்படுகிறது. We all need to have this revelation from our Lord. நாம் எல்லாரும் நம்முடைய தேவனிடத்திலிருந்து இந்த வெளிப்பாடுகளை பெற்றிருக்க வேண்டும். In Galatians chapter 1 verse 15 and 16 he talks about his revelation. 1வது அதிகாரம் வசனம் 15 16 அவருடைய வெளிப்பாடுகளை பற்றி பேசுகிறார். அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றிலிருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினாலே அழைத்த தேவன் தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாய் இருந்த உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமலும். Amen. So Paul had a revelation from Jesus Christ. பவுலுக்கு இயேசு கிறிஸ்துவிடமிருந்து ஒரு வெளிப்பாடு காணப்பட்டது. He's talking about his call in Acts chapter 9 on the road to Damascus, how he fell down to the ground blinded and Jesus appeared to him. தமஸ்குவுக்கு போகிறதான வழியிலே எப்படி அவருக்கு அந்த வெளிப்பாடு வெளிப்பட்டு அவர் கீழே விழுந்து இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்ட என்கிறதான பகுதிகளே அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்தில் இருக்கிறது இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. My dear brothers and sisters, we need a clear revelation of Jesus Christ. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே நமக்கு தேவனிடமிருந்து ஒரு சரியான ஒரு வெளிப்பாடு தேவைப்படுகிறது. And it is not a one time revelation, we need to have an ongoing revelation of Christ. இது ஒரு முறை நம்மிடத்தில் வருகிறதான அந்த வெளிப்பாடு அல்ல, அது தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்திக் கொண்டிருக்க வேண்டும். In chapter 2 verse 1 to 2 again he says that I had a revelation because of
of which I went to Jerusalem. இரண்டாவது அதிகாரம் 1-2 வரையிலும் மறுபடியுமாக அவர் சொல்லுகிறார், எனக்கு மறுபடியுமாக அந்த வெளிப்பாடு கிடைத்து விட்டது என்று. 14 வருஷம் சென்ற பின்பு நான் தீத்துவை கூட்டிக் கொண்டு பர்னபாவுடனே மறுபடியும் எருசலேமுக்கு போறேன். நான் தேவ அறிவினாலே போய் புறஜாதிகளிடம் Amen. I went according to the revelation. நான் வெளிப்பாடுகள் மூலமாக அங்கு கடந்து சென்றேன். It may be because of Acts chapter 11 you can find the prophecy of Agabus regarding the famine, and because of which Paul went to Jerusalem. He had a revelation from God. அங்க அகப்பாக்ஸிலே காணப்படுகிறதா அந்த வறுமையை பற்றி அவருக்கு ஏற்பட்டதான அந்த காரியங்களை குறித்து அப்போஸ்தலர் 11வது அதிகாரத்திலிருந்து அது சொல்லுகிறதாக கூட இருக்கலாம். So Paul is portraying to us the new life in Christ narrative for us. பவுல் அவருடையதான வாழ்க்கையிலே காணப்பட்டதான அந்த கிறிஸ்துவுக்குள் காணப்படுகிறதா அந்த புதியதான வாழ்க்கையை அவர் சித்தரித்துக் கொண்டிருக்கிறார். A new life in Christ, a cross-shaped Christian living is lived under revelation of the Lord Jesus Christ. ஒரு புதிதான ஒரு வாழ்க்கை, ஒரு சிலுவை வடிவமைக்கப்பட்டதான வாழ்க்கை எப்படி நடைபெறுகிறது என்றால் கிறிஸ்துவுடன் இருந்து வருகிறதான அந்த வெளிப்பாடுகள் மூலமாக. How are you living today? நீங்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? When was the last time you heard from God? கடைசியிலே எப்போது நீங்கள் தேவனிடத்திலிருந்து Are கேட்டிருக்கிறீர்கள்? you getting every day fresh revelation of our Lord Jesus Christ? நீங்கள் ஒவ்வொரு நாளும் தேவனிடத்திலிருந்து புதிதான அந்த வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்கிறீர்களா? Now in the name of revelation people do a lot of things. இப்போது இந்த வெளிப்பாடுகள் பேரால் अनेक விதமான காரியங்களை ஜனங்கள் செய்கிறார்கள். And you don't need any fresh revelation now. உங்களுக்கு எந்த விதமான வெளிப்பாடுகளும் தேவையில்லை. All you need to know about Christ is given in the word of God. நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது எல்லாமே கிறிஸ்து இந்த வார்த்தையின் மூலமாக கொடுத்திருக்கிறார். And even if somebody comes and gives to you a new revelation, you need to test it from the word of God. யாராவது கடந்து வந்து புதிதாக ஒரு வெளிப்பாடுகளை கொடுக்கிறார்களே என்றால் நீங்கள் இந்த வார்த்தையின் மூலமாக அதை சோதித்து பார்க்க வேண்டும். Every day we need to sit with the word of God and have a fresh revelation of our Lord Jesus Christ. ஒவ்வொரு நாளும் நீங்கள் இந்த வேதத்திலே நீங்கள் படித்து அமர்ந்திருந்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் தேவனிடத்திலிருந்து அந்த வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். Paul lived in revelation. பவுல் அந்த வெளிப்பாடுகளிலே வாழ்ந்து வந்தார். And not only that, Paul also worked with the approval of other Christian leaders. அது மாத்திரமல்ல, பவுல் மற்ற சபை தலைவர்களுடனான அங்கீகாரத்துடன் அவர் செயல்பட்டு வந்தார். He did not work independently. அவர் தனித்துவமாக அங்கு செயல்படவில்லை. This talks about our accountability in our Christian life and Christian ministry. நம்முடையதான கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் கிறிஸ்தவ ஊழியத்திலும் காணப்படுகிறதான அந்த கணக்கு ஒப்புவிக்க வேண்டியதான காரியத்தை இது சொல்லுகிறது. When you come to City Harvest AG Church, you are accountable to God first and you are accountable to the leaders over here. நீங்கள் சிட்டி ஹார்வெஸ்ட் ஏஜி சபைக்கு வருகிறீர்கள் என்றால் நீங்கள் முதலாவதாக தேவனிடத்திலே கணக்கு ஒப்புவிக்கலாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக சபையில் உள்ளதான தலைவர்களிடத்தில் நீங்கள் கணக்கு ஒப்புவிக்கலாக இருக்க வேண்டும். You see the life of Apostle Paul. அப்போஸ்தலருடைய அந்த பவுலுடைய வாழ்க்கையை பற்றி பாருங்கள். He was sent out for missions from the church at Antioch and he comes back and he gives them report about his mission. அந்தியோகா சபையிலிருந்து அவர் முதலாவது ஊழிய பணத்திற்கு அவர் அனுப்பப்படுகிறார். அவர் கடந்து மறுபடியும் அதே சபையை கடந்து வந்து எல்லாவற்றையும் அவர் சொல்லிக் கொடுக்கிறவராக இருக்கிறார். He takes famine relief from church of Antioch and goes to Jerusalem and distributes the famine relief, and he comes back and gives account in Antioch regarding the famine relief. அந்த பஞ்ச கால நிவாரண நிதிகளை அவர் அங்கிருந்து பெற்றுக்கொண்டு எருசலேமுக்கு கடந்து சென்று அதை விநியோகித்து விட்டு மறுபடியும் கடந்து வந்து இங்கே கணக்கு ஒப்புவிக்கிறார். So Paul worked with recognition of the church. எனவே பவுல் அங்கே அங்கீகரிக்கப்பட்டதான சபை குழுவோடு கூட சேர்ந்து அவர் வேலை செய்தார். He worked with the recognition of the church leaders. சபையில் இருந்ததான அந்த தலைமைத்துவத்தை கூட அனுபவிக்கப்பட்டதான அங்கே வாழ்ந்து வந்தார். We are looking at ministries, prophets, apostles, pastors in nowadays where they are not accountable to anybody. இந்த காலத்தில் இருக்கிறதான अनेक விதமான போதகர்கள் தீர்க்கதரிசிகள் எல்லாம் பார்க்கிறதான போது அவர்கள் யாருக்குமே கணக்கு ஒப்புவிக்காதவர்களாக இருக்கிறார்கள். Such people are bound to bring false heresies into the kingdom of God. அந்த பிரகாரமான ஜனங்கள் ஒரு தவறான விதமான எதிரான கொள்கைகளை தேவனுக்கு எதிராக கொண்டு வருகிறவர்களாக இருக்கிறார்கள். So we need to be careful. எனவே நாம் மிகவும் கவனத்துடன் இருக்க And வேண்டும். if you are doing ministry, நீங்கள் ஒருவேளை ஊழியம் செய்கிறவர்களாக if you are இருந்தால், a part of this church, நீங்கள் ஒரு சபையிலே ஒரு பகுதியாக இருந்தால், God calls for accountability for the leaders to the people and the people to the leaders of the church. தேவன் உங்களை ஒரு கணக்கு ஒப்புவிக்கும்படியாக அவர் அழைக்கிறார். தேவனுக்கு சபையில் இருக்கிறதான அந்த தலைமைத்துவத்துக்கும். Paul, even though he had a direct revelation from God, he worked with the authority of the church. பவுலுக்கு தேவனிடமிருந்து நேரடியாக அந்த வெளிப்பாடு காணப்பட்டது. ஆனால் அவர் சபையோடு கூட அவர் வேலை செய்தவராக செயல்பட்டவராக இருந்தார். Any ministry that is not associated to the church of the Lord Jesus Christ is not a godly ministry. எந்த ஒரு ஊழியமும் சபையோடு கூட இணைந்து இருக்கிறது அது சரியான ஊழியம் அல்ல. There is no independent ministry. எந்த ஒரு தனிப்பட்ட ஊழியமும் இல்லை. We are all laborers in the kingdom of God. நாம் எல்லாரும் தேவ ராஜ்யத்திற்கு வேலை செய்கிறவர்களாக You இருக்கிறோம். see in Galatians chapter 2 verse 9, look at what Paul says. கலாத்தியர் 2வது அதிகாரம் 9வது வசனத்திலே அங்கு பவுல் என்ன சொல்றார் என்று பாருங்கள். எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்தபோது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபும் கேபாவும் யோவானும் தங்கள் விருத்தசேதனம் உள்ளவர்களும் நாங்கள் புறஜாதிகளும் பிரசங்கிக்கும்படி அந்யோன்ய ஐக்கிய
ஐக்கியத்திற்கு அடையாளமாக எனக்கும் பர்னபாவுக்கும் வலது கை கொடுத்தார்கள். Amen. Paul says that Peter, James and John, the three core team of Jesus' disciples, agreed with his ministry. பேதுருவும் யாக்கோபும் யோவானும் இயேசு கிறிஸ்துவின் அந்த சீசர்களாய் இருந்தவர்கள் இவரோடு கூட கை கொடுத்தார்கள் என்று பவுல் சொல்லுகிறார். And then Paul says, I am not a man pleaser, I am a God pleaser. அதற்கு அப்புறமாக பவுல் சொல்லுகிறார், நான் மனிதர்களை பிரியப்படுத்துகிறவன் அல்ல, தேவனை பிரியப்படுத்துகிறேன். Friends, if you want to be a true child of God, you can please only one person, that is the Lord Jesus Christ. நீங்கள் உண்மையாகவே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க விரும்புகிறீர்கள் என்றால் நீங்கள் தேவனை மாத்திரமே பிரியப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். Galatians chapter 1 verse 10. கலாத்தியர் 1:10 இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? Amen. Paul is telling, am I pleasing men or I am pleasing God? பவுல் சொல்லுகிறார், நான் மனிதர்களை பிரியப்படுத்துகிறேனா அல்லது தேவனை பிரியப்படுத்துகிறேனா? And then he says, if I want to please men, I would not be a servant of God. அதற்கு அப்புறமாக சொல்லுகிறார், நான் மனிதர்களை பிரியப்படுத்த வேண்டும் என்றால் நான் தேவனுடையதான ஊழியக்காரனாக இருக்க முடியாது. Your job and my job is not to please people but to please God. உங்களுடையதான என்னுடையதான வேலை எப்படி என்றால் மனிதர்களை பிரியப்படுத்துகிறது அல்ல, தேவனை பிரியப்படுத்த வேண்டும். But when you please God, you will love your God with all your heart, and then you will also love your neighbor as yourself. நீங்கள் தேவனை பிரியப்படுத்துகிறதான போது நீங்கள் முழு இதயத்தோடு கூட தேவனை நேசிப்பீர்கள், அதே போல உங்களுடையதான அருகில் வசிக்கிறவர்களை நேசிப்பீர்கள். So Paul, to defend the gospel that he preaches, first talks about his own transformed lifestyle. இந்த சுவிசேஷத்தை பற்றி அவர் எடுத்துரைக்கிறதுக்கு முதலாவதாக தன்னுடைய வாழ்க்கையில் காணப்பட்டதான அந்த மறுரூபத்தை பற்றி அவர் சொல்லுகிறார். The world needs the gospel out there. இந்த உலகத்திற்கு சுவிசேஷம் தேவைப்படுகிறது. You and I are the carriers of the gospel. நீங்களும் நானும் தான் அந்த சுவிசேஷத்தை எடுத்து செல்கிறவர்களாக இருக்கிறோம். But you and I need to have a transformed life for the effectiveness of the gospel. ஒரு வல்லமையாக அந்த சுவிசேஷத்தை எடுத்துக்கொள்ளும்படியாக நீங்களும் நானும் மறுரூபமாக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். If we cannot lead an exemplary lifestyle, our gospel, our preaching, our testifying is all in vain. நீங்களும் நானும் ஒரு உதாரணமான ஒரு வாழ்க்கையை முன்மாதிரியாக வாழவில்லை என்றால் அந்த சுவிசேஷத்தை நம்மால் முன்பதாக எடுத்து செல்ல முடியாது. Amen. Amen. So let us be transformed by the gospel of Jesus Christ. எனவே நாம் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் அந்த சுவிசேஷத்தின் மூலமாக மறுரூபமாக்கப்பட்டவர்களாக இருப்போம். Secondly, Paul is giving the very gospel itself. What is a pure gospel? அதற்கு அப்புறமாக இரண்டாவதாக அந்த சுவிசேஷத்தின் நிமித்தமே அவர் சொல்லுகிறார், என்ன அது உண்மையான சுவிசேஷம்? Come to Galatians chapter 1 verse 3 to 5. 1வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும் பார்க்கலாம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நமக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படிக்கு நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார். அவருக்கு என்னென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. Here Paul is giving us the true gospel. இங்கே ஒரு உண்மையான சுவிசேஷத்தை பவுல் சொல்லுகிறார். This is the heart of the Christian message. இதுதான் கிறிஸ்தவத்துடையதான உண்மையான இருதயமாக காணப்படுகிறது. Jesus, who is sent by God the Father, இயேசு கிறிஸ்து பிதாவினால் அனுப்பப்பட்டவர். he did everything to redeem mankind. ஜனங்களை விடுவிக்கும்படியாக அவர் எல்லாவற்றையுமே செய்தார். And by dying on the cross, he has rescued mankind and brought them out of the evil world into his kingdom. பாவத்தில் அழிந்து கொண்டிருக்கிற மனிதர்களை அவர் மீட்டுக்கொண்டு பொல்லாங்கினுடையதான இப்பிரபஞ்சத்திலிருந்து அவர் அழிந்து கொண்டிருக்கிறதான அவர் ஜனங்களை மீட்டு ஒரு புதிதான ஒரு வாழ்க்கைக்கு ஒரு ராஜ்யத்துக்கு நேராக கொண்டு வந்திருக்கிறார். That's all the gospel. அதுதான் சுவிசேஷம். That God sent his son Jesus into this world. தேவன் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அனுப்பினார். And he lived and he died, rose again, and he ascended to God the Father. அவர் வாழ்ந்து மரித்து உயிர்த்தெழுந்து மறுபடியுமாக பரலோகத்திற்கு பிதாவினிடத்தில் பரமேறினார். And when one believes that Jesus died for their sin, யாரெல்லாம் அவர்களுக்காக இயேசு கிறிஸ்து மரித்தார் என்று விசுவாசிக்கிறார்களோ, that moment we are taken from the kingdom of this world and put into the kingdom of God by Jesus. அந்த நேரத்திலிருந்து இந்த பிரபஞ்சத்திலிருந்து நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடையதான ராஜ்யத்துக்கு நேராக நாம் இழுக்கப்படுகிறோம். This world and its desires will pass away. இந்த உலகமும் அதிலுள்ளதான எல்லா காரியங்களும் அழிந்து போகும். This world will die. இந்த உலகம் மரித்து போகும். The things of this world will cease. இந்த உலகத்தில் உள்ளதான எல்லா காரியங்களும் அது நிறுத்தப்பட்டு போகும். Every living being in this world one day is destined to die. இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறதான எல்லா காரியங்களுமே ஒரு நாள் அழிந்து போகும். But Christ has redeemed us out of this world. ஆனா கிறிஸ்து இந்த உலகத்திலிருந்து நம்மை மீட்டு கொண்டார். And brought us to the kingdom of God. அதற்கு அப்புறமாக ஒரு தேவனுடைய ராஜ்யத்திற்கு நேராக நம்மை கொண்டு வந்திருக்கிறார். We were an old creation. நாம் ஒரு பழையதான ஒரு சிருஷ்டிப்பிலே காணப்பட்டோம். By now God has given us a new birth into a new creation. இப்போது தேவன் நமக்கு ஒரு புதிதான ஒரு பிறப்பை கொடுத்து ஒரு புதிதான ஒரு சிருஷ்டிப்பின் நேராக கொண்டு வந்திருக்கிறார். In this world, in the kingdom of God, we
may die, but we will rise again to live with God in eternity. இந்த உலகத்திலே நாம் ஒருவேளை நாம் மரிப்போம், ஆனால் மறுபடியுமாக நாம் அந்த நித்தியத்திற்காக எழுந்திருப்போம். So eternity is already in us for those who believe in Jesus. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்குள்ளதாக ஏற்கனவே அந்த நித்திய ஜீவன் காணப்படுகிறது. This is the gospel. இதுதான் சுவிசேஷம். When you believe Jesus Christ, நீங்கள் அந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும்போது Christ took you out of the kingdom of darkness, the dominion of the evil spirits, the dominion of Satan. He has rescued us and he has brought us into the kingdom of his son, the kingdom of light and the kingdom of God. அந்த இருளின் ஆதிக்கமே ஆகிய பொல்லாத இம்பிரபஞ்சத்திலிருந்து தேவன் உங்களை பிடித்து எடுத்து ராஜ்யத்தின் ஒளியாகிய தேவனுடைய ராஜ்யத்திற்கு அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவிடத்திற்கு அவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். And I want you to see what Christ has done for our lives. நாம் இன்னும் ஒரு விதமான ஒரு கோலை நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். அண்டை பகுதியில் போனதாக அதை நாம் பார்க்கலாம். Look at that red part of the diagram. அங்க இருக்கிறதான அந்த பகுதியை பாருங்கள். That is the present age that we are all born in. அதுதான் நாம் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறதான அந்த பொல்லாங்கினுடையதான பிரபஞ்சம். It is the age of the flesh. அது ஒரு சரீரத்தினுடையதான ஒரு காரியம். The thoughts of the world. இந்த உலகத்தினுடையதான சிந்தனைகள். The works of the flesh. நம்முடைய சரீரத்தின் மூலமாக வெளிப்படுகிற இச்சைகள். Sexual immorality. நம்முடைய உடல் ரீதியான காரியங்கள். Debauchery. சரியாக வாழாத ஒரு ஒழுக்கமின்மையான ஒரு வாழ்க்கை. The things of this world are in the way we are born into this old age. இந்த உலகத்திலே காணப்படுகிற இந்த எல்லாமே நாம் பழையதான காரியங்களுக்குள்ளதாக அது காணப்படுகிறது. This produces the fruit of the flesh. இது எல்லாமே மாம்சத்தினுடையதான கிரியைகளை அது வெளிப்படுத்துகிறது. But now because of Christ's death on the cross of Calvary, கிறிஸ்து அந்த கல்வாரி சிலுவையிலே மரித்ததன் மூலமாக we have been rescued out of this world and brought into the kingdom in Christ Jesus by the Spirit of God. நாம் இந்த உலகத்திலிருந்து மீட்டுக்கொண்டு தேவனுடையதான ஆவியானவர் மூலமாக நாம் புதிதான ஒரு வாழ்க்கைக்காக நம்மை கொண்டு வந்திருக்கிறார். Now we are living in the world. நாம் இப்போது இந்த உலகத்திலே வாழ்கிறோம். But we are living in Christ. ஆனால் நாம் கிறிஸ்துவுக்குள்ளதாக வாழ்கிறோம். Now we are living in the world. நாம் இப்போது இந்த உலகத்திலே வாழ்கிறோம். But we are a new creation in Christ. ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளதாக நாம் ஒரு புதிய சிருஷ்டிப்பாக இருக்கிறோம். Now we are not having our identity in the world. Our identity is in Christ. We are citizens of heaven, ambassadors of God in this world. இந்த உலகத்திலே நமக்கு என்று குறிப்பிடத்தக்க ஒரு தனித்துவம் இல்லை. ஆனால் நாம் கிறிஸ்துவுடையதான சேனாதிபதிகளாக இருக்கிறோம். நமக்கு அவரிடத்திலே ஒரு காணப்படுகிறது. The cross made the difference. அந்த சிலுவை ஒரு வித்தியாசத்தை உருவாக்குகிறது. Jesus' resurrection made the difference. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் ஒரு And when வித்தியாசத்தை you உருவாக்குகிறது. believe in Jesus Christ, நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளதாக ஜீவிக்கும்போது you are rescued out of this age that is going to end, and God has rooted you, grafted you into the kingdom of God. நீங்கள் அந்த அழிந்து போகிற அந்த பிரபஞ்சத்திலிருந்து மீட்டு அங்கே அவர் உங்களை உருவாக்கி உங்களை படைத்து மறுபடியுமான ஒரு நித்தியமான ஒரு ஜீவிக்கு நேராக கொண்டு வந்திருக்கிறார். So can you see the circles intermeeting in the middle? இங்க இருக்கிறதான அந்த வட்டத்திற்குள்ள இருக்கிறதான காரியங்களை பார்த்தீர்களா? We are still living in flesh. நாம் இப்போதும் இந்த சரீர பிரகாரமாக வாழ்கிறோம். But we also have the deposit of the Holy Spirit, the new age in us. ஆனா அந்த புதியதான அந்த காலத்தின் பிரகாரமாக தேவனுடையதான அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளதாக காணப்படுகிறார். Our flesh will pull us to the things of the world. நம்முடைய சரீரம் இந்த உலகத்தில் இருக்கிறதான காரியங்களை நேராக இழுத்து கொண்டு போகும். Our spirit will pull us, God's spirit will pull us to the kingdom of God. ஆனா தேவனுடையதான ஆவியானவர் தேவனுடைய ராஜ்யத்திற்கு நேராக இழுத்து கொண்டு போகும். So the Christian life is living in a tension between the pull of the world and the pull of God. ஆனா கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இந்த சரீர பிரகாரமாக இழுக்கிறதான ஒரு அளவிற்கும் தேவனுடையதான ஆவியானவர் மூலமாக இழுக்கிறதான ஒரு காலத்துக்கு இடையே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். We all live in this tension. நாம் ஏற்கனவே அந்த பிதாகாரம் ஒரு அழுத்தத்திற்குள்ளதாக காணப்படுகிறோம். So Paul is telling, அதே பவுல் சொல்லுகிறார், now that we are in Christ, இப்போது நாம் கிறிஸ்துவுக்கு உள்ளதாக காணப்படுகிறோம். crucify the things of this world. இந்த உலகத்திற்குரியதான காரியங்களை எல்லாம் சிலுவையில் அறைந்து and live according to living in Christ. நான் கிறிஸ்துவுக்கு நேராக நான் அவருக்குள்ளதாக வாழ்கிறவர்களாக இருக்கிறோம். Here you produce the work of this flesh. இங்கே நாம் மாம்சத்தின் கிரியைகளை அங்க அது உருவாக்குகிறது. Sexual immorality. உடல் ரீதியான தேவையில்லாத காரியங்கள். Every kinds of evil. எல்லா விதமான பொல்லாத But செயல்கள். here we produce the fruit of the Spirit. ஆனா இங்கு ஆவியின் கனிகள் உருவாக்கப்படுகிறது. And God is telling you are already brought into the kingdom of God and produce the fruit in accordance with your calling. தேவன் சொல்லுகிறார், நீங்கள் ஏற்கனவே அந்த ஆவியின் கனிகளுக்குள்ளதாக கொண்டு வந்திருக்கப்படுகிறீர்கள். நீங்கள் உங்களுடையதான அழைப்புக்கு ஏற்றார் போல அந்த ஆவியின் கனிகளை நீங்கள் பிரதிபலிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். My dear brother and sister, எனக்கு அருமையான சகோதர சகோதரி, Christ has rescued us. கிறிஸ்து நம்மை உயிர்ப்பித்திருக்கிறார். But where are we truly living? ஆனா நாம் எங்கு உண்மையாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? Are we living according to the styles of the world, or are we living in the new life? ஆனா நாம் இந்த இப்பிரபஞ்சத்துக்குரியதான செயல்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, ஆனா ஒரு புதியதான ஒரு ஜீவியத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? Resurrected life in Christ is a new life. உயிர்ப்பிக்கப்பட்டதான ஒரு வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ளதாக காணப்படுகிறதான ஒரு புதியதான ஒரு வாழ்க்கை. It is a new economy. ஒரு புதியதான ஒரு பொருளாதாரத்துவம் அது. You know, the way you look at your money is in the kingdom perspective. நீங்கள் உங்களுடையதான அந்த நிதியை எப்படி பார்க்கிறீர்களோ அது
ராஜ்யத்துக்குரிய முறையை நீங்கள் The பார்க்கிறீர்கள். worldly way of looking at money is that I want more, I want to save, and I want to save, and I want to hoard up money. உலக பிரகாரமான உங்களுடைய நிதிகளை நீங்கள் பார்க்கிறது என்னவென்றால், எனக்கு இது வேண்டும், எனக்கு இன்னும் அதிகமாக வேண்டும், நான் இன்னும் சேமித்து வைக்க The வேண்டும். kingdom, new creation way of looking at money is that my money is a gift of God, and God has given to me to bless the kingdom and bless other people, and also for my needs. அந்த புதிதான சிருஷ்டிப்பின் நேராக நீங்கள் அந்த உங்களுடைய நிதியை பார்க்கிறீர்களே என்றால், எனக்கு இது எல்லாமே தேவன் தான் கொடுத்திருக்கிறார், என்னுடைய தேவைகளுக்காக மாத்திரமே நான் அதை பயன்படுத்துவேன், தேவனுடைய ராஜ்யத்திற்காக நான் அதை பயன்படுத்துவேன். In Christ we are a new being. கிறிஸ்துவுக்குள்ளதாக நாம் ஒரு புதிதான உருவாக்கப்பட்டவர்களாக Our இருக்கிறோம். needs are new. நம்முடையதான தேவைகள் எல்லாமே The புதிதானவை. way we relate is different. நாம் எந்த வழிகளில் நாம் கடந்து The way we உருவாக்கப்படுகிறோம் அதெல்லாம் think is வித்தியாசமானது. different. நாம் எப்படி நினைக்கிறோமோ அது And வித்தியாசமானது. that's what Christ has achieved for us on the cross of Calvary. அதுதான் கல்வாரி சிலுவையிலே கிறிஸ்துவானவர் நமக்காக செய்து முடித்திருக்கிறார். Amen. ஆமென். Christ has rescued us from this corrupt age and grafted us in the kingdom of God. கிறிஸ்து நம்மை இந்த ஊழல் நிறைந்ததான பிரபஞ்சத்திலிருந்து மாற்றி அவர் கொண்டு வந்து தேவனுடைய ராஜ்யத்தினராக நம்மை கொண்டு And வைத்திருக்கிறார். every day we live in that tension. எனவே ஒவ்வொரு நாளும் இந்த அழுத்தத்திற்குள்ளதாகவே நாம் வாழ்ந்து As we வருகிறோம். have the revelation of God from His Word, தேவனுடைய வார்த்தையிலிருந்து நமக்கு அந்த வெளிப்பாடுதல் இருக்கிறதான we போது are attracted more to this kingdom. தேவன் நாம் அதிகமாகவே அந்த ராஜ்யத்திற்கு ஏற்ற வரையிலே நாம் இழுக்கப்படுகிறோம். Somebody told an example like this. ஒருவர் இவ்வாறாக ஒரு உதாரணத்தை சொல்லி இருக்கிறார். Suppose there is a metal ஒரு இரும்பு காணப்படுகிறது. and there is a magnet here and a magnet here. இங்க ஒரு காந்தம் இருக்கிறது, இங்கேயும் ஒரு காந்தம் This இருக்கிறது. metal is been attracted by both the magnets. It's a tension there. இந்த கம்பி வந்து இரண்டு காந்தங்களினாலும் அது இழுக்கப்படுகிறது. And if this magnet comes close, it is attracted here. இங்க இந்த பக்கத்துல இருக்கிறதா அந்த காந்தம் இங்க வருகிறது என்றால் இந்த கம்பி இங்க But இழுக்கப்படுகிறது. this side, if it is more close, it is attracted there. இந்த பக்கத்துல இருக்கிற காந்தம் இங்க அதிகமாக இருக்கிறது என்றால் இங்க இழுக்கப்படுகிறது. So we have the God on one side, we have the world on the other side. நமக்கு ஒரு பகுதியில தேவன் இருக்கிறார், இன்னொரு பகுதியில உலகம் இருக்கிறது. If you want to be attracted to God, you need to feed on the word of God. நீங்கள் தேவனால் நீங்கள் ஈர்க்கப்பட வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தையின் மூலமாக நீங்கள் அதிகமாக நீங்கள் As you உருவாக்க have fresh revelation every day, உங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் ஒரு புதிதான ஒரு as வெளிப்பாடு you காணப்படும் போது pray in the presence of God, தேவனுடைய பிரசன்னத்தில் நீங்கள் ஜெபிக்கிறதான you are போது attracted to God and your thinking is renewed and your works are renewed, your life is renewed. நீங்கள் தேவனுக்கு நேராக ஈர்க்கப்படுகிறீர்கள். அப்படி ஈர்க்கப்படுகிறதான போது உங்களுடைய சிந்தனைகள் மாற்றப்படுகிறது, உங்களுடைய செயல்கள் எல்லாமே மாற்றப்படுகிறதாக. Hallelujah. Hallelujah. Are you with me? எல்லாரும் Let us சொல்லுங்க. live the new life in Christ. நாம் கிறிஸ்துவுக்குள்ளதாக அந்த புதிதான வாழ்க்கை So வாழ்வோம். Paul is first of all talking about the authority and the transformation of his life by the gospel. முதலாவதாக அந்த சுவிசேஷத்தின் மூலமாக தனக்கு காணப்பட்டதான அந்த அதிகாரத்தையும் அந்த சுவிசேஷத்தையும் பற்றி அவர் சொல்லுகிறார். Secondly, Paul is talking about the purity of the gospel. What the gospel has done, it has rescued us from the current age. இரண்டாவதாக இதை எப்படி இப்போ வாழ்கிற அந்த வாழ்க்கைக்கு நம்மை மீட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். Thirdly, மூன்றாவதாக Paul is urging the Galatian church that for at any cost you need to uphold the purity of the gospel. மூன்றாவதாக பவுல் அந்த கலாத்தியா சபைக்கு சொல்லுகிறார், எந்த நிலையிலும் சுவிசேஷத்தின் தூய்மையை நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டும் என்று. Galatians chapter 1 verse 6 to 7. கலாத்தியர் 1வது அதிகாரம் 6வது வசனமும் 7வது வசனமும், உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். வேறொரு சுவிசேஷம் இல்லையே, சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாய் இருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல. So there is a true gospel, there is another gospel. அங்க ஒரு உண்மையான ஒரு சுவிசேஷம் இருக்கிறது, அது போயிட்டு இன்னும் வேற ஒரு விதமான ஒரு சுவிசேஷம் இருக்கிறது. But both these gospels have got Christ. இந்த இரண்டு சுவிசேஷத்திலுமே கிறிஸ்து காணப்படுகிறார். Both these gospels have been preached in the churches today. இரண்டு சுவிசேஷமும் சபைகளிலே இன்றைக்கு But we பிரசங்கிக்கப்படுகிறது. need to discern ஆனா நாம் அதை பகுத்தறிய வேண்டும். and find out the true gospel and believe in the true gospel. அதுல உண்மையான சுவிசேஷம் எது என்று கண்டுபிடித்து அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். And live for the truth of the gospel. அந்த சுவிசேஷத்தினுடைய உண்மை தன்மைக்காக வாழவும் வேண்டும். Amen. Come to Galatians chapter 2 verse 3 to 5. கலாத்தியர் 2வது அதிகாரம் வசனம் 3 4 படிக்கலாம். It's a context where Paul has gone to the Jerusalem church with Titus, who is a Gentile. இங்கே தீத்துவோடு கூட பவுல் இன்னொரு கலாத்திய சபைக்கு அவர் கடந்து செல்கிறார். அங்க ஒரு காணப்படுகிறதான ஒரு காரியங்களை பற்றி இதிலே And in பார்க்கலாம். Jerusalem church, since Titus is not circumcised, they are compelling Titus to be circumcised. எருசலேம் சபையிலே தீத்து அங்கே விருத்தசேதனம் பண்ணப்படவில்லை, எனவே தீத்து விருத்தசேதனம் பண்ணப்படும்படியாக அவர்கள் அங்கே கூறுகிறார்கள். But Titus is a proof that even without circumcision, God can use the Gentiles and God can fill the Gentiles with the Holy Spirit. ஒரு விருத்தசேதனம் இல்லாமலும் தேவனால் மனிதர்களை பயன்படுத்த முடியும் என்கிறதற்கு உதாரணம் இந்த தீத்துவாக காணப்படுகிறது. And then Paul is telling that we need to contend for the truth of the gospel. அதுக்கு அப்புறமாக பவுல் சொல்லுகிறார், நாம் இந்த சுவிசேஷம் போதுமென்கிற மனதோடு கூட நாம் அதை பார்க்க வேண்டும். Galatians chapter 2 verse 3 to 5. கலாத்தியர் 2வது அதிகாரம் வசனம் 3 லிருந்து 5 வரையிலும்,
ஆனாலும் என்னுடனே கூட இருந்த தீத்து கிரேக்கனாய் இருந்தும் விருத்தசேதனம் பண்ணிக்கொள்ளும்படிக்கு கட்டாயம் பண்ணப்படவில்லை. கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு உண்டான சுயாதீனத்தை உளவு பார்த்து நம்மை நியாய பிரமாணத்திற்கு அடிமைகளாக்கும் பொருட்டாக பக்கவழியாய் நுழைந்த கள்ள சகோதரர் நிமித்தம் அப்படி ஆயிற்று. சுவிசேஷத்தின் சத்தியம் உங்களிடத்தில் நிலைத்திருக்கும்படி, சுவிசேஷத்தின் சத்தியம் உங்களில் நிலைத்திருக்கும்படி நாங்கள் ஒரு நாளிகையிலும் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து இணங்கவில்லை. We did not give in to them so that the truth of the gospel might be preserved. நாங்கள் அவர்களுக்கு ஒருபோதும் கீழ்ப்படிந்து அடங்கவில்லை, ஏனென்றால் அப்பதான் சுவிசேஷத்தின் சத்தியம் அங்கே நிலை நிற்கும். What were they telling? அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? Titus, you need to be circumcised to become a child of God. நீ தேவனுடைய பிள்ளையாக இருக்க வேண்டும் என்றால் தீத்துவே நீ விருத்தசேதனம் பண்ணப்பட வேண்டும். But Paul, revelation by Jesus, was telling that only faith in Christ is enough. தேவனிடமிருந்து வெளிப்பாடுகளை பெற்ற பவுல் சொல்லுகிறார், இப்போது கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது போதுமானது. Now they are adding circumcision over here. இப்போது அந்த விருத்தசேதனத்தையும் கூட அவர்கள் கூட்டுகிறார்கள். Paul is telling the gospel is getting distorted. பவுல் சொல்லுகிறார், உங்களுடைய சுவிசேஷம் இங்கே சிதைக்கப்படுகிறது. Live for the truth of the gospel. சுவிசேஷத்தின் உண்மை தன்மைக்காக ஜீவியுங்கள். You know that today Christianity or the gospel or real transformation is attached to many other things other than Christ. இன்றைக்கு இந்த சுவிசேஷம் கிறிஸ்துவை தவிர மற்ற எல்லா விதமான காரியங்களும் அது இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? You know, we always say that you need to believe in Jesus and you will be saved. நாம் எப்போதுமே சொல்லுகிறோம், நீங்கள் இயேசுவை விசுவாசித்தால் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று. But when somebody is saved and you tell that you need to change your dressing, you need to change your eating, you need to change your ornaments, this is all addition to the gospel. நீ யாராவது ஒருவர் உங்களிடத்தில் வந்து நீங்கள் இதை போட வேண்டும் இதை போடக்கூடாது என்று சொன்னார்கள் என்றால் இந்த சுவிசேஷத்தோடு கூட அவர்கள் வேறு காரியங்களை அவர்கள் சேர்க்கிறார்கள். We try to bring in a lot of our culture and traditions into the gospel and distort the gospel. அநேக விதமான சமூகங்களை அவர்கள் சுவிசேஷத்தோடு கூட கொண்டு வந்து அதை சேர்க்க பாடுபடுகிறார்கள். True salvation, when it comes to us, when we are uprooted from the kingdom of this world to the kingdom of God, automatically external transformation will take place. உண்மையான ரட்சிப்பு எப்படி வந்திருக்கிறது என்றால் அந்த இப்பிரபஞ்சத்திலிருந்து நாம் பிரிக்கப்பட்டு ராஜ்யத்துடைய காரியங்களில் ஈடுபடுகிறதான போது அது உண்மையான சுவிசேஷத்தோடு கூட சேர்ந்து நம்ம ஈர்க்கப்படுகிறதாக இருக்கிறது. And it will take place in its time and we don't have to force people to do things. அது சரியான நேரத்தில் அது நடைபெறுகிறதா இருக்கும். நாம் ஜனங்களை நாம் உந்தி தள்ள வேண்டிய அவசியம் இல்லை. You understand what I'm telling you? Preach the truth of the gospel. உண்மையான சுவிசேஷத்தை பேச வேண்டும். And when they come into the Christian community, நான் கிறிஸ்தவ சமூகத்திற்குள்ளதாக கடந்து வருகிறதா they look at others. நீங்கள் மற்றவர்களை பார்த்து they hear from God. தேவனிடத்திலிருந்து கேட்கிறார்கள். Automatically life transformation, even exterior transformation comes. தானாகவே நம்முடைய வாழ்க்கை மாறி உண்மையான ஒரு மறுரூபம் கடந்து வருகிறது. True transformation is believing in the Lord Jesus Christ and God changing us inside out. உண்மையான மறுரூபம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து தேவன் நம்மை உள்ளுக்குள்ளதாக அவர் மாற்றுகிறதான அனுபவம். Now Paul is taking a dig at these people. இப்போது இன்னும் கொஞ்சம் விளக்கமாக இந்த ஜனங்களிடத்தில் அவர் பேசுகிறார். You know what happened in the Jerusalem church? எருசலேம் சபையில் என்ன நடந்ததுன்னு தெரியுமா? People went from the Jerusalem church to the church at Antioch. அந்தியோக சபையிலிருந்து ஜனங்கள் எருசலேம் சபைக்கு கடந்து சென்றார்கள். Peter and Barnabas were there. பேதுருவும் பர்னபாவும் அங்கே இருந்தார்கள். And they were eating with the Gentiles in the same table. அங்கே புறஜாதிகளோடு கூட ஒரே மேஜையில் மீது உட்கார்ந்து அவர்கள் சாப்பிட்டார்கள். But when some other people came from the Jerusalem church, வேறு சிலர் எருசலேம் சபையிலிருந்து கடந்து வந்தவர்கள், they withdrew from the table. அவர்கள் அந்த மேஜையிலிருந்து அவர் விலகி சென்றார்கள். And they started staying only with the Jews because that was their older custom. அவர்கள் யூதர்களோடு கூட மாத்திரமே அவர்கள் இருக்க ஆரம்பித்தார்கள். ஏனென்றால் அதுதான் அவர்களுடைய பழைய பாரம்பரியமாக இருந்தது. Paul is looking at Peter and Barnabas. பவுல் அங்கு பேதுருவையும் பர்னபாவையும் அவர் பார்க்கிறார். All this while they were eating with the Gentiles. இதுவரையிலும் அவர்கள் எல்லாருமாக சேர்ந்து சாப்பிட்டார்கள். And all of a sudden when they see the Jewish people come from Jerusalem, they are taking sides. இப்போது உடனடியாக எருசலேமிலிருந்து கடந்து வந்த அந்த யூதர்களை அவர்கள் பார்த்ததான போது இவர்களும் அங்கு விலகி செல்கிறார்கள். Again he felt that the truth of the gospel is diluted. அதற்கு அப்புறமாக மறுபடியும் அவர் உணர்கிறார் அந்த உண்மையான சுவிசேஷம் சிதைக்கப்படுகிறது. And is confronting Peter, tall leader in the church, Barnabas who brought him to ministry from Tarsus. He is confronting them that you are acting like hypocrites. அவரை ஊழியத்திற்கு கொண்டு வந்ததான அந்த பர்னபாவும் மிகப்பெரிய தலைவராக இருந்த பேதுருவோடும் கூட அங்கு ஒரு மோதல்கள் நடைபெறுகிறது. And he is telling you are acting like hypocrites. நீங்கள் ஒரு மாயவித்தை செய்கிறவர்களை போல பேசுகிறீர்கள் என்று சொல்கிறார். And the truth of the gospel was what Paul contended for. ஆனால் உண்மையான சுவிசேஷம் பவுல் அங்க அங்க உறுதிப்படுத்துறார் அதுதான். Friends, stay true to the gospel that God has given to us. தேவன் நமக்கு கொடுத்ததான அந்த சுவிசேஷத்திலே உண்மையாக நிலைத்திருங்கள். Read the word of God. தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் படியுங்கள். Stand rooted for it.
தேவனுடைய அந்த வார்த்தையிலே நீங்கள் நிலையாக And if நிலைத்திருங்கள். anybody comes and brings a different gospel, confront it in the name of Jesus. யாராவது கடந்து வந்து வித்தியாசமான ஒரு சுவிசேஷத்தை சொல்லுகிறார்கள் என்றால் இயேசுவின் நாமத்தினாலே அங்கே நீங்கள் எதிர்ப்பை தெரிவியுங்கள். Unnecessarily don't call people to the house without the approval. இந்த ஒரு அங்கீகாரமும் இல்லாமல் தேவையில்லாத ஜனங்களை உங்களுடைய வீட்டிற்கு நீங்கள் அழைக்க வேண்டாம். And don't put your ears to such people's teaching. அந்த விதமான ஜனங்களுடையதான போதனைகளுக்கு உங்களுடையதான காதுகளை They நீங்கள் will செவி கொடுக்க come with a வேண்டாம். distorted gospel. அவர்கள் ஒரு சிதைக்கப்படுகிறதான சுவிசேஷத்தோடு கூட கடந்து வருவார்கள். We are people of God are living in fear because of certain things. நாம் தேவனுடையதான பிள்ளைகளாக இருக்கிற ஒரு சில காரியங்கள் காரணமாக நாம் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக Don't இருக்கிறோம். add anything to the gospel. இந்த சுவிசேஷத்தோடு கூட நீங்கள் வேறு எதையும் சேர்க்க வேண்டாம். Amen. Amen. Are you getting me today? நான் சொல்லுகிறது உங்களுக்கு புரிகிறதா? Amen. Amen. Moving forward. கடந்து செல்லலாம். Paul is taking a dig at Galatians' tendency to hero worship. அங்கு நாயக ஆராதனைக்கு சென்று கொண்டிருந்த கலத்தியர்களின் போக்கை பவுல் அங்கே தோண்டி எடுக்கிறார். Now Paul is telling, பவுல் சொல்லுகிறார், verse 6, let's read verse 6. கலாத்தியர் 2வது அதிகாரம் 6வது வசனம். அல்லாமலும் எண்ணிக்கை உள்ளவர்களாய் இருந்தவர்கள் எனக்கு ஒன்றும் போதிக்கவில்லை. அவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. Amen. Paul is talking about the so-called popular preachers of Paul's time. பவுலுடையதான அந்த காலகட்டத்தில் அப்போது மிகவும் பிரபலமான இருந்ததான அந்த பிரசங்கியார்களை பற்றி பவுல் சொல்லுகிறார். Who are they? அவர்கள் யார்? Peter, பேதுரு, James, யாக்கோபு, and John. யோவான். And these people were the ones who were influencing the other Gentiles to get circumcised. இந்த ஜனங்கள் தான் மற்ற விதமான ஜனங்களையும் யூதர் அல்லாதவர்களையும் அவர்கள் விருத்தசேதனம் பண்ண வேண்டும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். And people were very taken away by this glamorous ministry of these apostles. இந்த அப்போஸ்தலர்களுடையதான ஊழியத்தின் மூலமாக பிரித்தெடுக்கப்பட்ட அந்த விசுவாசிகள். And Paul is warning us today through this word of God. The Holy Spirit is warning us that we cannot go after people for their prestige and fame and popularity and align ourselves with such popularity. இந்த வார்த்தையின் மூலமாக பவுலும் பரிசுத்த ஆவியானவரும் நம்மை சொல்லுகிறதான ஒரு காரியம் என்னவென்றால் அந்த விதமான காரியங்களுக்கும் அந்த விதமான செய்திகளுக்கும் நாம் அங்கே கடந்து செல்ல கூடாது என்று. Amen. We cannot go after hero worship in Christian faith. ஒரு கிறிஸ்தவ விசுவாசத்திலே ஒரு நாயக விதமான ஆராதனைக்கு நாம் கடந்து செல்ல கூடாது. Pastor Shine is not your hero. போதகர் சைன் அவர்கள் உங்களுடையதான நாயகர் இல்லை. In that case any man of God is not your hero. எந்த ஒரு தேவனுடையதான பிள்ளைகளும் உங்களுடைய நாயகர்கள் இல்லை. Our real hero is the Lord Jesus Christ. நம்முடைய உண்மையான நாயகர் யார் என்றால் இயேசு கிறிஸ்து. Don't go for people's charisma. தேவன் ஜனங்களுடையதான கொள்கைகளுக்காக நீங்கள் கடந்து செல்ல வேண்டாம். Don't go by the eloquent speech of the people. ஜனங்களுடையதான மிகவும் பயங்கரமான பேச்சுகளுக்காக நீங்கள் கடந்து செல்ல வேண்டாம். When you see the giftedness of a man of God, don't fall for it. ஜனங்கள் ஒரு சில தாளந்துகள் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால் நீங்கள் அவர்களுக்கு பின்னதாகவும் கடந்து செல்ல வேண்டாம். When you see the accomplishments of men of God, don't fall for it. தேவ ஜனங்களுடையதான ஒரு சிலதான முடிவுகளை நீங்கள் பார்க்கிறதான போது அவர்களுக்கு பின்னதாக Praise God for that. அது எல்லாவற்றுக்காக But our true hero, our Lord is the Lord Jesus Christ. நம்முடையதான உண்மையாக நாயகர் யார் என்றால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. Amen. Hallelujah. Praise the Lord. The whole world is after such hero worship, even in Christian realm. கிறிஸ்தவ உலகிலே இந்த முழு உலகமும் முழு ஜனங்களும் அந்த விதமான நாயக ஆராதனைக்கு நேராக கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். Don't give in to hero worship, and that is condemned by Paul over here. நீங்கள் நாயக ஆராதனைக்கு நீங்கள் செவி சாய்க்காதீர்கள், அது கண்டிக்கப்பட்டதாக இருக்கிறது. I hope you are able to discern the times that we are living in. நாம் வாழ்கிறதான இந்த உலகத்தை பற்றி நீங்கள் பகுத்தறிய முடிகிறது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். Paul said one priority alongside the gospel is to remember the poor. That's all. பவுல் சொல்லுகிறார் சுவிசேஷத்தினுடையதான ஒரே முன்னுரிமை என்னவென்றால் நான் தரித்திரரை நினைக்கிறதான சம்பவம். Galatians chapter 2 verse 10. கலாத்தியர் 2வது அதிகாரம் வசனம் 10வது வசனம். தரித்திரரை நினைத்துக் கொள்ளும் படிக்கு மாத்திரம் சொன்னார்கள், அப்படி செய்யும்படி அதற்கு முன்னமே நானும் கருத்துள்ளவனாய் இருந்தேன். That's all you have to add to the gospel. அது மாத்திரமே நம்முடைய சுவிசேஷத்தோடு கூட நாம் When சேர்த்துக் we கொள்ள வேண்டியது. believe in Jesus Christ, நாம் கிறிஸ்துவை when we are விசுவாசிக்கிறோம், transformed inside out, நாம் உள்ளிருந்து வெளியாக நாம் we மறுரூபமாக்கப்பட்டதான know போது what rescue the gospel has done for us. இந்த சுவிசேஷம் நம்மை மீட்கிறதற்காக என்ன செய்தது என்று நமக்கு And தெரியும். when we fight for the true gospel, நாம் அந்த உண்மையான சுவிசேஷத்திற்காக நாம் இருக்கிறதான போது we need to result in good deeds of taking care of the poor around us. அதனுடையதான பிரதிபலன் எப்படி இருக்க வேண்டும் என்றால் தரித்திரரை நாம் கவனித்துக் கொள்ளுகிறதான முடிவாக அதிலே காணப்பட It is a வேண்டும். compassionate heart ஒரு இரக்கமுள்ளதான to இருதயம், take care of the needy around us. நம்மை சுற்றி இருக்கிறதான தேவையோடு இருக்கிறதான ஜனங்களை நாம் And கவனித்துக் Paul கொள்வது. did that. பவுல் அதை செய்தார். And what is the result of a true gospel? உண்மையான சுவிசேஷத்தினுடையதான பிரதிபலன் என்ன? Come to Galatians chapter 1 verse 5. கலாத்தியர் 1வது அதிகாரம் 5வது வசனம். Yeah. அவருக்கு என்னென்னைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. Amen. ஆமென். God is glorified forever and ever when the people of God believe in Jesus and believe in the truth of the gospel.
தேவ ஜனங்கள் தேவனை விசுவாசித்து அந்த உண்மையான சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறதான போது தேவன் நித்தியமாக அவர் மகிமை அடைகிறவராக No இருக்கிறார். man gets the glory. எந்த ஒரு மனிதனும் இந்த மகிமை அடைவதில்லை. No customs get the glory. எந்த ஒரு பழக்கவழக்கங்களும் கிடைக்கிறதில்லை. No talent gets the glory. எந்த ஒரு தாளந்துக்கும் அந்த மகிமை இல்லை. God gets the glory. ஆனா தேவன் அந்த மகிமைக்கு பாத்திரராக And that is இருக்கிறார். the truth of the gospel. அதுதான் உண்மையான சுவிசேஷம். God not only gets the glory, தேவன் மகிமையை பெறுகிறவர் but மாத்திரமல்ல, God gets the praise. அவர் துதியும் அவர் பாத்திரராக Galatians இருக்கிறார். chapter 1 verse 24. கலாத்தியர் 1வது அதிகாரம் 24வது வசனம், என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். Amen. They praise God because of Paul. பவுல் நிமித்தமாக அவர்கள் தேவனை So when மகிமைப்படுத்தினார்கள். people see you living for the gospel, இந்த நாட்களிலே நீங்கள் கிறிஸ்துவுக்காக சுவிசேஷத்திற்காக நீங்கள் ஜீவிக்கதை living a பார்க்கிறீர்கள். renewed life in Christ, கிறிஸ்துவுக்குள்ளதாக நீங்கள் புதிதாக்கப்பட்டதான ஒரு வாழ்க்கையை God பார்க்கிறதான should போது be praised and God should be glorified. தேவன் மாத்திரமே மகிமைப்படத்தக்கவர், தேவன் மாத்திரமே துதிக்கப்படத்தக்கவர். Hallelujah. ஹalleluya. That should be the motive of our life. அதுதான் நம்முடைய வாழ்க்கையுடையதான ஒரு முயற்சியாகவும் ஒரு நோக்கமாகவும் இருக்க வேண்டும். Hallelujah. ஹalleluya. I want to bring to you some takeaway points before I close. முடிக்கிறது முன்பதாக நம்முடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்கக்கூடியதான ஒரு சில செயல்முறை பகுதிகளை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். First of all, முதலாவது, what do we understand from this message? இந்த செய்தியிலிருந்து நாம் எதை புரிந்து கொண்டோம்? We need to have a personal revelation with Jesus. நமக்கு இயேசு கிறிஸ்துவோடு கூட ஒரு தனிப்பட்ட விதத்திலே ஒரு வெளிப்பாடுகள் காணப்பட வேண்டும். Every day encounter with the word of God, you will encounter Jesus. ஒவ்வொரு நாள் நாம் தேவனோடு கூட தேவனுடைய வார்த்தையிலே அந்த வெளிப்பாடுகள் நம்மோடு கூட இடைப்பட வேண்டும். Secondly, இரண்டாவது, be a God pleaser. நாம் தேவனை பிரியப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். Thirdly, மூன்றாவது, gospel is all about the work of Christ on the cross. சுவிசேஷம் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை பற்றி மாத்திரமே அங்கு காணப்படுகிறதாக இருக்கிறது. Fourthly, நான்காவதாக, our life is not oriented by the old way of life and old world, but in a new creation. பழைய உலகத்தாலும் பழைய வழிகளினால் நம்முடைய வாழ்க்கை சித்தரிக்கப்படுகிறது இல்லை, ஆனால் ஒரு புதியதான ஒரு சிருஷ்டிப்பின் மூலமாக. And fifthly, ஐந்தாவதாக, our community life, our life in this world in Christ is lived as a response to the revelation from God, not as a response to human wisdom. கிறிஸ்துவுக்குள்ளான வாழ்க்கையும் சமூக வாழ்க்கையும் மனித ஞானத்திற்கு பதிலாக இல்லாமல் தேவனுடைய வெளிப்பாடுகளின் பதிலாக வாழ்கிறதான வாழ்க்கையாக இருக்க வேண்டும். So our life has to be lived in the wisdom of the word of God. நம்முடைய வாழ்க்கை இந்த வேதத்தின் ஞானத்தின் அடிப்படையிலே வாழ்கிறதாக இருக்க வேண்டும். Next one, அடுத்ததாக, uphold the purity of the gospel. சுவிசேஷத்தினுடையதான தூய்மை தன்மையை பிடித்துக் கொள்ளுங்கள். Next one, அடுத்ததாக, do not give in to Christian hero worship. கிறிஸ்தவ நாயக ஆராதனைக்கு உங்களுடையதான செவிகளை சாய்க்க வேண்டாம். And the last one, கடைசியாக, our priority alongside the gospel is to remember the poor. நம்முடையதான முன்னுரிமை சுவிசேஷத்தோடு கூட சேர்ந்து நம்முடைய முன்னுரிமை எப்படி என்றால் தரித்திரரையும் கூட நாம் கவனித்துக் கொள்கிறோம். Can you just commit yourself to God and tell God, I just submit myself to the true gospel. நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய சமூகத்திலே ஒப்புக்கொடுத்து சொல்லாம, ஆண்டவரே இந்த உண்மையான சுவிசேஷத்திற்கு நேராக என்னை நானே சமர்ப்பிக்கிறேன். Thank you for the rescue act on my life. என்னுடைய வாழ்க்கையிலே நீர் செயல்படுத்தினதான அந்த மீட்கப்பட்டிருக்கிறதான அந்த செயலுக்காக நன்றி. Enable me to live the new life. நான் ஒரு புதிய வாழ்க்கையை வாழுகிறதற்கு நீர் எனக்கு கிருபை தாங்க. Renewing my mind every day by the word of God. தேவனுடைய வார்த்தையின் மூலமாக என்னுடையதான மனதை ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கிறதன் வண்ணமாக. And producing the fruit of the spirit. ஆவியின் கனிகளை எனக்குள்ளதாக உருவாக்கி. I know that there is a struggle of the flesh within me. எனக்குள்ளதாகவே இந்த சரீர பிரகாரமான இச்சைகள் காணப்படுகிறது. Enable me to overcome that flesh. ஆனா அவை எல்லாவற்றிலிருந்து வெளியே வருகிறதுக்கு எனக்கு Overcome the world and its desires. உலகமும் அதிலுள்ளதான எல்லா காரியங்களிலிருந்து நான் வெளியே வருவதற்கு Live for the truth of the word of God. தேவ வசனத்துடையதான உண்மைக்கு ஜீவிக்கிறதற்கு Seeking the kingdom of God in its fullness. அவருடையதான ராஜ்யத்தின் நிறைவிற்காக அவருடைய ராஜ்யத்தை பார்க்கிறதுக்கு. Refuting every false doctrine. எல்லா விதமான தவறான கொள்கைகளையும் Enable me to live for the purity of the gospel. உண்மையான சுவிசேஷத்திற்கு நிற்கிறதற்கு உதவி செய்யுங்க. That's my prayer for you. அதுதான் என்னுடைய ஜெபமாக உங்களுக்கு இருக்கிறதாக இருக்கு.